இது டே 38 ஆஃப் 100 டேஸ் ஃபேட் லாஸ் சேலஞ்ச். நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, டெய்லி என்னெல்லாம் சாப்பிட்றீங்க, என்ன மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்கன்னு டீட்டெயிலாக சொல்லுங்க, அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேர்டும் பொமிகிரானட்டும் எடுத்திருக்கேன். இதில் எனக்கு அரௌண்ட் 180 கேலரிஸும் 20லேருந்து 27 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனும் கிடைக்குது. லஞ்சுக்கு பாயில் சிக்கனும் குவாவாவும் ஆப்பிளும் எடுத்துக்கிட்டேன். இதில் டோட்டலாக 300 கேலரிஸும் அரௌண்ட் 360 கிராம்ஸ் ப்ரோட்டீனும் கிடச்சிருக்கு. டின்னருக்கு சிக்கன் ஆம்லெட் எடுத்துக்கிட்டேன். இதில் அரௌண்ட் 100 கேலரிஸும் 16 கிராம் ஆஃப் ப்ரோட்டீனும் கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஒர்க் அவுட் வார்ம் அப் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கார்டியோக்காக ஸ்டெப்பர் வச்சுட்டு ஒரு 2-3 ஃபார்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். கார்டியோக்கு எப்போவுமே இந்த ஸ்டெப்பர் ஒர்க் அவுட் தான் பண்ணணும்னு இல்லை, நார்மலாக நின்ன இடத்துல ஃபாஸ்ட்டாக ஜாக் பண்ணுறது, ஜம்பிங் ஜாக், இந்த மாதிரி நம்ம ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒர்க் அவுட் வேணால் நம்ம கார்டியோக்காக சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாக்கிங் மட்டும்தான் போயிட்டுருக்கீங்க, இது வரைக்கும் நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்தோடனே வெயிட் ட்ரைனிங்க்கு போக வேண்டாம். முதல்ல பாடி வெயிட் ஒர்க் அவுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் புஷ்அப், வால் செட், ஸ்குவாட், இந்த மாதிரி. ஏன் இதை இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ணப்போ முதல்ல பாடி வெயிட் ஒர்க் அவுட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட அரௌண்ட் 10 kgயை பாடி வெயிட் ஒர்க் அவுட் அண்ட் வாக்கிங் வச்சு தான் குறைச்சேன். நான் டம்பிள் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண டயத்தில் எனக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சு. அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே எனக்கு அரௌண்ட் 1 month ஆச்சு. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்தோடனே டம்பிள் வச்சு ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். உங்கள் பாடி வெயிட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி அது நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டம்பிள் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டார்ட் பண்ணும்போது வார்ம் அப்பும் முடிக்கும்போது ஸ்ட்ரெச்சஸும் கண்டிப்பாக தேவை. இல்லை அப்படின்னா இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி டம்பிள் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணால் தான் நல்லா ஃபேட் லாஸ் ஆகும்னு நினச்சிட்டு எடுத்தோடனே ஹெவி வெயிட்டுக்கு போகக்கூடாது. அது நமக்கு பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டம், இன்ஜுரியும் ஆகிடும். ஸோ நான் மினிமம் 2 kgலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். கிராஜுவலாக வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா செட்ஸ் அண்ட் ரெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கூட நீங்கள் ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பண்ண ஒர்க் அவுட் எல்லாமே 20 reps into 3 sets பண்ணேன். லஞ்சஸ் மட்டும் 10 set into 2 reps பண்ணேன். ஏன்னா பண்ணும்போது கால் ரொம்ப வலிக்கிக்கிட்டே இருந்துச்சு. என்னோட டம்பிள் சீரீஸ் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால பர்ஃபெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் போக போக தான் எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். சரியாக வரலன்றதுக்காக குவிட் பண்ணிடாமல் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அந்த ஒர்க் அவுட் நமக்கு கரெக்ட் ஃபார்மில் வரும். நான் இதில் காட்டியிருக்க டயட் ஃபுட் எல்லாமே ஒரு சாம்பிள் தான். உங்களோட மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எவ்வளோ தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டயட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இதை உங்களால் லாங் டேர்முக்கு கொண்டு போக முடியும். நான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண டைமில் சிம்பிள் கார்ப்ஸ் தான் எடுக்க தான் செஞ்சேன். அதாவது இட்லி, தோசை, ரைஸ், இந்த மாதிரி சிம்பிள் கார்ப்ஸ் எடுக்க தான் செஞ்சேன். அந்த மாதிரி சாப்பிட்டு தான் நான் அரௌண்ட் 10 kg கம்மி பண்ணேன். ஸோ நீங்கள் இப்போ தான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். பட் ஆனால் உங்கள் கேலரி லிமிட்டில் உங்களுக்கு எவ்வளோ கார்ப்ஸ் தேவைப்படுதோ அதுக்கேற்ற அளவில் நீங்கள் இந்த சிம்பிள் கார்ப்ஸ் எல்லாமே எடுத்து உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு பார்க்கலாமா? டாடா.